Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursaleen. Muhammadin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Faqad qala Allah ta'ala fi kitabihil aziz. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Tabarakalladhi biyadihil mulku wa huwa ala kulli shay'in qadir. Alladhi khalaqal mauta wal hayata liyabluwakum ayyukum ahsanu amala wa huwal azizul ghafur. Sadaqallahul மௌலானல் azim. கண்ணியத்துக்குரிய நேர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மீண்டும் ஒரு அதிகாலை பொழுதிலே அல்லாஹ்வுடைய தீனோடு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உங்களோடு பரிமாற கிடைத்ததை இட்டு முதலிலே அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நன்னாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த சிந்தனையை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு விரும்புகின்றேன். நான் மேலே ஓதி காட்டிய அல் குர்ஆன் வசனம் சூரா முல்கிலே இடம்பெற்றிருக்கின்ற முதலாவது வசனமாகும். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே தன்னுடைய மகிமையை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய தனித்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே சொல்கிறார். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரம் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மிக்க பாக்கியவான், அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே அவனது மகிமை, அவனது வல்லமை, அவனது தனித்துவத்தை பற்றி ஆரம்பத்திலே பறைசாட்டுகிறான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெருமானம், தன்னுடைய பெருமதிக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒன்றை அல்லாஹ் தஆலா பெருமதியாக சொல்கிறான். அதுதான் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத். அவன் உங்களுக்கு ஒரு மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா இங்கு தன்னுடைய பெருமதிக்கு அடுத்தபடியாக, தன்னுடைய வல்லமைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா இங்கு பெருமதியாக இன்னும் ஒன்றை சொல்லுகிறான். அதுதான் உங்களுக்கு மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்வை நாங்கள் படைத்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு மரணத்தை படைத்திருக்கிறோம், ஒரு வாழ்க்கையை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் தன்னுடைய பெருமானத்துக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா பெருமதியாக பார்க்கின்ற ஒன்றுதான் வாழ்க்கை என்பதாகும். அது வாழ்க்கை என்பது அல்லாஹ் சொல்லுகின்ற வாழ்க்கை. இந்த குர்ஆன் வசனத்திலே முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத். உங்களுக்கு ஒரு மௌத்தை, மரணத்தை படைத்திருக்கிறோம், அதற்கு பின்னால் உங்களுக்கு ஒரு வாழ்வை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் மரணத்துக்கு பின்னால் இருப்பதுதான் வாழ்க்கையாகும். அல்லாஹ்வுடைய பார்வையில் மௌத்துக்கு அடுத்தபடியாக இருப்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தன்னுடைய மகிமை, தன்னுடைய சிறப்பு, தன்னுடைய மேன்மைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா பெருமானமாக சொல்வது அல்லாஹ் தஆலா வாழ்க்கை. கண்ணியத்துக்குரிய நேர்களே, அப்படி என்றால் இப்போது நாங்கள் இருக்கின்ற இந்த காலம் அது என்ன? அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான், லியபுலுவக்கும். அது சோதனைக்குரிய காலமாகும். இந்த மௌத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த உலகத்திலே சந்தித்திருக்கின்ற இந்த காலத்தை அல்லாஹ் சொல்கிறான், அது சோதனைக்குரிய காலம், அது பரீட்சைக்குரிய காலம். அந்த சோதனை என்னவென்றால், உங்களில் யார்
மிகச்சிறந்த நற்கர்மம் ஆற்றுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்கு என்று சொல்லிவிட்டு அவன் மகத்துவமிக்கவனும் மன்னிக்க கூடியவனும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய மகிமையை, அவனது கண்ணியத்தை, அவனது மேன்மையை ஏற்றுக்கொள்கிறோம். அதை யாரும் மறுப்பதில்லை. அதை எல்லோரும் நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். அதிலே நாங்கள் கருத்து முரண்பாடு கொள்வதில்லை. எங்கள் எல்லோருக்கும் அதிலே ஒத்த கருத்து, அல்லாஹ் தனித்துவமானவன், அவன் சக்தி படைத்தவன், அவன் மேன்மைக்குரியவன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தாலா தன்னுடைய மகிமைக்கு அடுத்தபடியாக பெருமதியாக சொல்லுகின்ற ஒன்று இருக்கிறது. அதுதான் வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தாலா வைத்து அதை பெருமதியாக சொல்லுகிறான். அதை அவனுடைய மகத்துவத்துக்கு, கண்ணியத்துக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தாலா பார்க்கின்ற ஒரு பெருமதியான ஒன்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் அல்லாஹ்வுடைய மகிமையை, கண்ணியத்தை, அவனது தனித்துவத்தை, அவனுடைய பெருமதியை ஏற்றுக்கொண்டாலும் மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை நாங்கள் பெருமதியாக பார்க்கின்ற மனிதர்கள் மிகவும் அரிதானவர்கள், குறைந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருப்பது என்பது, அதனை நாங்கள் இன்னும் பெருமதியாக பார்க்க தவறுகின்றோம். காரணம், இந்த சோதனை களத்திலே ஒவ்வொரு மனிதனும் வேறு ஒவ்வொன்றை பெருமதியாக கருதுகிறார்கள். வேறு ஒன்றை அவர்கள் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். அவர்கள் கருதுகின்ற பெருமதியான ஒன்றை அடைந்து கொள்வதற்கு இந்த சோதனை களத்தை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். சிலர் தன்னுடைய பெருமதி என்று நினைப்பது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அல்ல, மாற்றமாக இந்த உலகத்திலே அழகான பெண்களை திருமணம் முடிப்பது அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு பெருமதி என்று நினைக்கிறார்கள். எனவே திருமணம் முடிப்பதும் குடும்ப வாழ்க்கையையும் அவர்கள் அடைந்து கொள்வதற்கு இந்த சோதனை களத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் இந்த உலகத்திலே உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், தான் ஆசைப்படுகின்ற அத்தனையையும் சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும், அதற்கு இந்த சோதனை களத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் பலர் மிகவும் போட்டி போட்டுக்கொண்டு பட்டம் பதவிகளை அடைந்து கொள்வதற்கு இந்த சோதனை களத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்படி பலரையும் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் அவர்களுக்கு எதெல்லாம் பெருமதி என்று நினைக்கிறார்களோ அதற்குத்தான் இந்த சோதனை களத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது பெருமதியானது, அது அல்லாஹ்வுடைய வல்லமை மகத்துவத்துக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தாலா சொல்வது, அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சோதனை களத்திலே எதை செய்ய வேண்டும் என்பதை மறந்து வாழ்கிறார்கள். அல்லாஹ் இங்கு சொல்கிறான், உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது இந்த காலத்தில். அந்த சோதனை, இந்த அத்தனைக்கும் மத்தியில் உங்களில் யார் சிறந்த கர்மம் ஆற்றுகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு, யார் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பெருமதி என்று எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சோதனை களத்திலே ஏனையவைகளை அடைந்து கொள்ளுகின்ற ஏமாற்றமிக்க வாழ்க்கைக்கு பின்னால் போய்விடாமல் எது சிறந்த கருமம் என்பதை அவர்களால் மட்டும்தான் புரிந்து இந்த உலகத்திலே கர்மமாட்ட முடியும். யாருக்கு? மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையை பெருமதியாக எடுத்துக்கொண்டவர்கள். மரணத்துக்கு பின்னால் பெருமதியான ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது சாதாரண இடமல்ல. அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுத்திருப்பது தன்னுடைய மகிமைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு இடம், மரணத்துக்கு பின்னால் வைத்திருக்கின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை யார் தன்னுடைய பெருமதியான விஷயம் என்று எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் ஒரு சோதனை களம்.
என்ன சோதனை? குடும்பம், உழைப்பு, பட்டம் பதவிகள், இன்னும் ஏராளமான இந்த உலகத்திலே மனிதர்கள் அடைந்து கொள்வதற்கு போட்டி போடுகின்ற அத்தனையும் இந்த மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும். இவைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த அஹ்சனு அமல், சிறந்த கருமம் எது என்பதை விளங்கி அதற்கு இந்த சோதனை களத்தை பயன்படுத்துவது அவர்களுக்கு சோதனையாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அதிகமானவர்கள் பெருமதியான அந்த வாழ்க்கையை விளங்க மாட்டார்கள், விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். விளங்குகின்ற சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை, மௌத்துக்கு பின்னால் பெருமதியான வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் அடியார்களுக்கு சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு மிக உண்மையான அறிவு விளக்கம் கிடைத்தால் அவர்கள் இந்த சோதனை களத்தை புரிந்து கொண்டு உண்மையாக எது செய்ய வேண்டுமோ அதனை செய்வார். அல்லாஹ் அதனை சொல்லுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதிகமானவர்கள் இந்த உலகத்திலே பராக்காகிக் கொண்டே போகிறார்கள். இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஏமாந்து கொண்டு போகிறார். இந்த உலகத்திலே அவர்கள் ஆசைப்படுகின்ற ஒன்றை அடைந்து கொள்வதற்கு அவற்றுக்கு பின்னால் அலைந்து கொண்டு போகிறார். அந்த ஏமாற்றம் எதுவரைக்கும் அவர்களுக்கு இருக்கும் என்றால் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கின்ற வரைக்கும், கபறுகளை சந்திக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு விளங்க மாட்டாது இது ஏமாற்றக்கூடியது. நான் இந்த சோதனை களத்திலே வாழ்க்கை என்று கருதியது குடும்பத்தை மட்டும்தான், அல்லது உழைப்பை மட்டும்தான், அல்லது பட்டம் பதவிகளை மட்டும்தான் என்று நினைத்து ஏமாந்து போனதை எப்போது உணர்வார்கள்? கபறுகளை சந்திக்கின்ற வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சௌஃப தஅலமூன், அவ்வாறு அல்ல, நிச்சயமாக அவர்கள் அறிந்து கொள்வார். எப்போது அறிந்து கொள்வார்கள்? அல்லாஹ் லவ் தஅலமூன இல்மல் யகீன், உண்மையான அறிவு, இல்முல் யகீன், உறுதியான அறிவு, உண்மையான அறிவு, மரணத்துக்கு பின்னால் உண்மையான வாழ்க்கையை வைத்திருப்பதை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் வஹி மூலம், குர்ஆனின் மூலம், சுன்னாவின் மூலம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு அவன் விளங்கப்படுத்துகிறான். அந்த விளக்கம், அந்த அறிவு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா அவர் விளங்கிக் கொள்வார். உண்மையில் இந்த சோதனை களத்திலே இவற்றுக்கு பின்னால் ஏமாந்து போகக்கூடாது, இந்த சோதனை களத்திலே செய்ய வேண்டிய ஒரு அமல் இருக்கிறது, சிறந்த அமல் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வார். அப்படி அந்த அறிவால் இந்த உலகத்திலே மரணத்துக்கு முன்னால், மௌத்துக்கு பின்னால் இருப்பதை, வாழ்க்கை என்பதை விளங்கிக் கொண்டால் அவர் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வார், தப்பித்துக் கொள்வார். அவர் ஒரு பாக்கியசாலி. ஆனால் அல்லாஹ் தஆலா இன்னும் சிலரை சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த பெருமதி விளங்கவே மாட்டாது. அவர்களுக்கு கபறுகளை சந்திக்கின்ற வரைக்கும் பலருக்கும் இந்த வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் ஒரு பெருமதியான வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மாட்டார். அல்லாஹ் புரிய வைப்பான். சிலருக்கு கபறுகளை சந்திக்கின்ற வரைக்கும் அவர்கள் அப்போது கபறுகளை சந்தித்தால் தான் புரியும். இன்னும் ஒரு கட்டத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் பெருமதியை உணர்த்துவோம். எப்போது? ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால், உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் அவர்களுக்கு விளங்கும். என்ன விளங்கும்? அவர்கள் சொல்வார்கள், கால ரப்பிர்ஜிஊன், இறைவா இப்போது என்னை உன் பக்கம் எடுத்துக் கொள்ளாதே, இப்போது நான் மரணித்து உன் பக்கம் வருவதற்கு நான் தயாரில்லை. ஏன் தயாரில்லை? லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, என்னால் செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் தவறிவிட்டது. எப்போது உணர்கிறார்கள்? அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற காலத்திலே
அவர்கள் வாழ்க்கை என்று நினைத்ததும் தன்னுடைய பெருமதியானது என்று கருதியதும் எதையெல்லாம் இந்த உலகத்தில் இருப்பதை அவர்கள் பெருமதியாக நினைத்தார்கள், அவற்றை அடைந்து கொள்வதுதான் பெருமதி என்று நினைத்தார்கள். இப்போது சக்கராத்துடைய நேரத்திலே உணர்கிறார்கள், இவை அனைத்தும் இப்போது என்னை விட்டு பிரிகிறது. இவற்றை விட்டு நான் விடை பெறுகிறேன். நான் எனது வாழ்க்கை என்று, எனக்குரியது என்று அத்தனையும் எடுத்ததுகள் அனைத்தும் இது என்னுடைய கையிலிருந்து நழுவுகிறது, இது இப்போது எனக்கு சொந்தமானது இல்லை என்பதை எப்போது விளங்குகிறார்கள்? தொண்டை ஒளியை உயிர் அடைகின்ற இந்த நேரத்தில் அல்லாவிடம் சொல்வார்கள், கால ரப்பி இர்ஜிஊன், யா அல்லாஹ் எங்களை விட்டுவிடு, லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக், என்னால் விடுபட்ட அந்த நற்கர்மத்தை செய்து விட்டு வருகிறேன். அல்லாஹ் தஆலா இந்த நேரத்திலே அந்த மனிதர்கள் மலக்குல் மௌத்தை பார்த்து, அந்த மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குல் மௌத்துகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இல்லை, இது இந்த மனிதர்களிடம் இருக்கின்ற ஒரு பலஈனம். என்ன? ஏதாவது ஒரு கஷ்டங்கள் அகப்படுகின்ற போது, மாட்டிக்கொள்ளுகின்ற போது தப்பித்துக் கொள்வதற்காக இவர்கள் பேசுகின்ற வசனங்களை தவிர இது உண்மையில் இவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். இந்த பெருமதியான வாழ்க்கையை அவர்களால் விளங்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற கவர்ச்சிகளும் அலங்காரங்களும் இன்பங்களும் இந்த உலகத்திலே இருக்கின்ற பராக்குகளும் அவர்களால் இந்த பெருமதியான வாழ்க்கையை உணர்வதற்கு முடியாது. அவர்கள் சக்கராத்துடைய நேரத்துக்கு வந்தால்தான் உணர்வார். மனிதர்களிடம் ஒரு குணம் இருக்கிறது, அந்த குணம் பலவீனமான ஒரு குணம், ஆனால் பலரும் அதை தன்னுடைய சாதனை என்று நினைக்கிறார். என்ன? அகப்படுகின்ற போது தப்பித்துக் கொள்வதற்கு பேசுகின்ற மொழிகள் இருக்கிறதே. ஒருவர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போவார், அதிகாரிகளிடம் பிடிபட்டால் அதற்குரிய லைசன்கள் இல்லாட்டி அந்த அதிகாரிடம் எப்படி பேசி தப்புவது என்பது சிலருக்கு அது கைவந்த கலை. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்களிடம் அகப்படுகின்ற போது அவர்கள் எப்படி தப்புவார்கள், எதை பேசி தப்புவார்கள். சில ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வீட்டு வேலைகள் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு அடுத்த நாள் அவர்கள் சில மாணவர்கள் செய்யாமல் போய் விடுவார்கள். போனா அந்த மாணவர் எவ்வளவுதான் ஆசிரியர் கோபத்தோடு அவர்கள் இருந்தாலும் சில மாணவர்கள் அவருடைய கோபத்தை இவனுடைய எக்ஷனால, இவனுடைய பேச்சால் அப்படியே தனிச்சு அவன் தப்பித்துக்குவான். அது மாதிரி இன்னும் சிலர் இருக்கிறாங்க, வீட்டுல மனைவிட்ட ஏதாவது விஷயங்களை மாட்டிக்கொண்டா ஏதாவது ஒரு விஷயத்த பேசி அவட கவனத்தை திருப்பி ஏதோ அதுல இருந்து தப்புவார். இது சில மனிதர்களுக்கு இருக்கின்ற விசேடமான ஒரு குணம். தப்புறத்துக்கு பேசுற மொழிகள் இருக்கிறது. அது மாதிரி அல்லாவிடம் மாட்டுகின்ற போது தப்புறத்துக்கு எதை சொன்னா தப்பேலும் வேண்டாம், யா அல்லாஹ் நீ ஒரு பெருமதியான வாழ்க்கையை வச்சா அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராகுவதற்கு தவறிட்டேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தான் என்று கேட்பார். அல்லாஹ் தாலா அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். இப்போது சக்கராத்து வரைக்கும் இருக்கின்ற மனிதர்கள். எனவே இது வாழ்க்கையின் பெருமதியை புரிந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சொல்கிறான், அது மிகவும் பயங்கரமான நிலை. அது மறுமையிலே சில மனிதர்கள் கை செய்தப்படுவார்கள். அல்லாஹ் அதனையும் சொல்கிறான், வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாக்கிசு ரூசிஹிம் இந்த ரப்பிஹிம். சிலர் அந்த மறுமையில் மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாவுக்கு முன்னால் வெட்கி தலை குனிந்து கொள்வார்கள். அல்லாவுக்கு முன்னால வெட்கத்தால தலையை கீழே தொங்க போட்டுக் கொள்வார்கள். அவமானமும் அகௌரவமும் இழிவும் சூழ்ந்து கொண்ட நிலையில் வெட்கத்தால தலையை கீழே தொங்க போட்டு சொல்வார்கள், ரப்பனா எங்கள் இரட்சகனே, அபுசர்னா நாங்கள் எங்களுடைய கண்களால் இப்போது பார்க்கின்றோம். எதை பார்க்கின்றோம்? இந்த மௌத்துக்கு பின்னால் ஒரு காலம் இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இப்போது கண்ணால பார்க்கிறோம். எப்போது பார்க்கல, இந்த சோதனை களத்துல குர்ஆன்ல அவங்க பார்த்த நேரம்
கண்ணுக்கு தெரியல. ஹதீசுகள்ல பார்த்த நேரம் அவங்களோட கண்ணுக்கு தெரியல. இப்போது கண்களுக்கு விளங்குகிறது. கண்களுக்கு விளங்குகிறது. இப்ப நம்பியே ஆகும். எனவே கண்ணுக்கு விளங்குது யா அல்லாஹ்னு சொல்லுவார். வசமினா, காதுகள்ல கேட்குது. எது கேட்குது? அந்த மறுமையிட அகோரங்கள், நரகத்தின் சத்தங்கள், இரைச்சல்கள், கூக்குரல்கள், மனிதர்கள் எழுப்புகின்ற அவல குரல்கள், நரகவாதிகள் வேதனை செய்யப்படுகின்ற அந்த பயங்கரமான அந்த சத்தங்கள் எல்லாம் இப்போது காதுகளை கிழிக்குது, கேட்குது. வேறொன்னும் கேட்குது இல்ல. உலகத்துல அது வாழ்ற உலகத்துல இருக்கிற காலத்துல அது ஒண்ணும் கேட்கல. மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி, அதன் கொடூரங்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற நேரம் அவர்களுக்கு கேட்கல. சொல்லுகின்ற நேரம் அவர்களுக்கு கேட்கல. உலகத்தில் இருக்கிற நேரம் அவர்களுக்கு கேட்டது எல்லாம் என்ன? உலகத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனை பத்தி கேட்டுச்சு. இன்னும் சினிமா பாடல்களை கேட்டோம். தேவையில்லாத அசிங்கங்களை பொழுதுபோக்குக்காக கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்தவர்களுடைய குறைகளையும் விமர்சனங்களையும் காதுகள்ல விழுத்தாட்டி கொண்டோம். இப்படி தேவையில்லாததுகள் எல்லாத்தையும் கேட்ட அந்த காதுகள், செவிப்புலன்கள் கேட்க வேண்டியத அந்த காதுகள்ல விழுத்தாட்டல்ல. ஆனா இப்போது மறுமைக்கு வந்ததுக்கு பின்னால மற்றதுகளை கேட்கலாம். இப்போது நரகத்தை பற்றி, மறுமையை பற்றித்தான் கேட்கிறது. யா அல்லாஹ், இப்ப காதுகளை கேட்குது. யா அல்லாஹ், இப்போது எங்களை அனுப்பியிரு. எங்களால் விடுபட்ட ஒரு அமல் ஒன்று இருக்கிறது, நற்செயல் இருக்கிறது. அதை நாங்கள் செய்து விட்டு வருகின்றோம் என்று அல்லாவிடம் கெஞ்சிக்க சொல்லுவான். என்ன சொல்லுவான்? பதுப்பு, நீங்க போங்க. எங்க போங்க? நரகத்துல பேய்த்து அங்கேயும் இருந்து அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு பாருங்க. ஏண்டா உலகத்துல சோதனை களத்துல செய்ய வேண்டியத நீங்க செஞ்சு சந்தோஷம் பார்க்காம, நீங்க ஆசைப்பட்டதுகள்ல ஈடுபட்டு சந்தோஷம் பார்த்தீங்களே. இப்ப வேறொரு அந்த சந்தோஷத்துக்கு நான் வச்சிருக்கிற இங்க இடம் நரகம். அங்க போய்த்து பார்த்து அந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சு பாருங்க. நரகத்துக்கு அனுப்புவான். நரகத்துக்கு அனுப்பி காரணத்தெல்லாம் சொல்லுவான். என்ன காரணத்துக்காக நீங்க நரகம் போறீங்க தெரியுமா? பிமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா. அல்லாஹ் இங்கு சொல்லுகிறான், வட்டி எடுத்ததற்கு அல்ல, விபச்சாரம் செஞ்சதுக்கு அல்ல, சிறுக்கிலையும் விதத்திலையும் ஈடுபட்டதுக்கு அல்ல, மது அருந்தியதுக்கு அல்ல, போதை பாவனைக்கு அல்ல. எதுக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், மறந்து போனீங்க. நீங்க மறந்து போனீங்க. எதை மறந்தீங்க? மரணத்துக்கு பின்னால் ஒரு பெருமதியான வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறானே, அதை நீங்க மறந்துட்டீங்க. உண்மையிலே நாங்க அப்படி மௌத்துக்கு பின்னால் ஒரு பெருமதியான வாழ்க்கை இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு வாழுகிறோமா அல்லது மறந்து வாழுகிறோமா என்று எங்களிடம் கேட்டா, அந்த கேள்விக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? நாங்க தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இப்படி சில சந்தர்ப்பங்கள்ல நன்மையான காரியங்கள் ஈடுபடுறோம் தானே. அப்ப மறக்கல்லையே என்று நாங்க சொல்லேலும். கண்ணியத்துக்குரிய சகோதரி, இடங்கள் ஒருக்கா எங்கெல்லாம் மறக்கிறோம்? நாங்க உல்லாச பயணங்கள் போறோம் இல்லையா? குடும்பத்தோட, நண்பர்களோட சேர்ந்து சில பயணங்கள் போறோம். அப்படி அந்த பயணங்களோட நேரத்துல மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நினைவு வருகிறதா? அல்லது சில உல்லாசங்கள் எங்களை மதிமயக்கி போடுகிறதா? நண்பர்களோட சேர்ந்து நாங்க நிறைய ஃபன்னாக இருக்கிற வேலைகள் இருக்கு. அந்த நேரம் எல்லாம் எனக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நினைவு வருகிறதா? எங்கட குடும்பத்துல கல்யாணங்களை வைபவங்கள் செய்தோம். அந்த நேரத்துல எத்தனையோ ஆடம்பரங்கள், அப்படி வீண் விரயங்கள், எத்தனையோ ஜாதி இருக்கு, களியாட்டங்கள் எல்லாம். அந்த நேரத்துல எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற எண்ணம் எங்களுக்கு வருகுதா? மறந்து போறோமா? ஆடம்பரமான
உடை நடைகள், பாவனைகள், ஆண் பெண் கலப்புக்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில அது அனுபவிக்கிறோம் என்றா, நாங்க எதை மறந்தத்தால் அது நடக்குது? மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இப்படி எங்கட வாழ்க்கையில தொழில் செய்தோம், கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டோம், வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். இந்த நேரத்துல எல்லாம் எங்களுக்கு விளங்குதா நாங்க மௌத்துக்கு பின்னாலே பெருமதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்கின்றோமா? எங்களுக்கு விளங்குதா? மறந்து போறோம். அல்லாஹ் சொல்றான், அந்த மறந்த குற்றத்துக்காக நீங்க நரகத்தை சுவைச்சு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் கௌஃப்ல ஒரு இடத்துல சொல்றான், நாங்கள் மறுமையை ஏற்படுத்தி உங்கள் அனைவரையும் அந்த மறுமையில் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா கேட்பான், நான் உங்களை ஆரம்பத்தில் படைத்து அனுப்பியது போலவே நீங்கள் வந்திருக்கிறீர்களே என்று அல்லாஹ் கேட்பான். கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லுவான், பல் ஜஅம்தும் அல்லன் நஜ்அல லக்கும் மௌஇதா, நீங்க நினைச்சீங்க சோதனை காலத்துல, உலகத்தில் இருக்கிற காலத்துல உங்களுக்கு நினைப்பு என்னன்னா, இப்படி மறுமையில ஒரு நிகழ்வு நடக்க மாட்டாது என்றுதான் நீங்கள் கருதி கொண்டு வாழ்ந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, எங்கட கை சேதமே, இந்த மறுமைக்காக வாழ்ந்திருக்க கூடாதா? இது வாழ்க்கையிட பெருமதிய உணர்ற கட்டங்களும் மனிதர்கள் கை சேதப்படுகின்ற காட்சிகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெருமதியை உணர்ந்த மனிதர்களும் இருக்கிறார். இந்த சோதனை காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களையும், இந்த உலகத்தில் வருகின்ற நலவு பொல்லாப்புகளையும் நினைச்சு வாழ்க்கையில் உடைஞ்சி பேய்த்து ஏமாந்து போகாமல், இல்லை மௌத்துக்கு பின்னால் ஒரு பெருமதியான வாழ்க்கை இருக்கிறது, அதுக்காக இந்த உலகத்தில் நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும் என்று செய்ய வேண்டிய கருமத்திலே ஈடுபட்ட மனிதர்கள் அன்றைய மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வலது கையில பட்டோலை கொடுப்பான். வலது கையில பட்டோலையை பெற்று அவர்கள் சொல்லுவார்கள், ஹாஹு முக்ரஹு கிதாபியா, அந்த பட்டோலையை தூக்கி பிடித்து கொண்டு உரத்து சத்தமிடுவார்கள், இதோ எனது பட்டோலை, இங்க இருக்கின்ற எல்லோரும் படித்து பாருங்க. அங்க இருக்கின்ற எல்லோரையும் கூப்பிட்டு இந்த பட்டோலையை பாருங்க. ஏன் உலகத்துல நீங்க நினைச்ச விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கு பின்னால போனீங்க, எங்களை கூப்பிட்டீங்க, நாங்க அதுல வரல, அதுல இருந்து தவிர்ந்து கொள்ற நேரம் எல்லாம் நீங்க எங்களைய கணக்கெடுக்கல, எங்களைய குறையா பார்த்தீங்க, எங்களைய ஒதுக்கிட்டீங்க, எங்களைய நீங்க வேறொரு மாதிரி பார்த்தீங்க. இப்ப உங்களுக்கு விளங்குதா எது பெருமதி என்று? நாங்க தப்பிச்சிட்டோம், இதா வந்து பாருங்க எங்கட பட்டோலைய, நாங்க செஞ்ச வேலை என்னான்றது. நீங்க செஞ்ச வேலைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க, நாங்க செஞ்ச வேலைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் என்றதை பாருங்க என்றெல்லாம் அந்த மனிதர்கள் அழைப்பார்கள் என்றெல்லாம் சொல்ற. கண்ணியத்துக்குரிய நேர்களே, இன்னும் ஒரு கட்டத்தை அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கையை பெருமதியாக்கி கொண்டவர் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி அழகான முறையில் அளப்பான். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்துமஇன்னா, அமைதி அடைந்த ஆன்மாக்களே, திருப்தி அடைந்த ஆன்மாக்களே, என்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நிலையில் நல்லடியார்களோடு சுவர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டான். ஏண்டா மறுமையில் பதட்டம் இல்லை, மறுமையின் காட்சிகளை பார்த்து அவர்கள் திடுக்கிடவில்லை, அதிர்ந்து போகவில்லை, அந்த நாளையில சந்தோஷமா இருக்கிறாங்கடா பொருள். இந்த சோதனை களத்துல எல்லா கஷ்டங்களையும் ஆசா பாசங்களையும் விட்டு விட்டு தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு அந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கைக்காக இந்த உலகத்துல செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி வாழ்க்கையை பெருமதியாக கண்டவர்கள் அங்கு தப்புவார். இப்படி இந்த வாழ்க்கையை பெருமதியாக கண்டால், மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையை பெருமதியாக நாங்கள் உணர்ந்தால், இந்த சோதனை காலத்துல செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அஹ்சனு அமலா, சிறந்த கருமம் என்று. என்ன சிறந்த அமல்? உண்மையிலே நாங்க இன்றைக்கு சிறந்த அமல்கள் என்று சிலதுகளை படிச்சு வச்சிருக்கோம். தொழுகை ஒரு சிறந்த அமல், நோன்பு ஒரு சிறந்த அமல். நாங்க இப்படி என்ன செய்தோம்னா, எங்கட வாழ்க்கை எக்கேடு கட்டு எப்படி போனாலும் அதை பத்தி அலட்டிக் கொள்வதில்லை. இந்த வாழ்க்கையில சில நல்ல அமல்கள் கொஞ்சத்தை செஞ்சுட்டு
அது சாலிகான அமல் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அது சாலிகான அமல் தான். அதை நாங்கள் குறைத்து மதிப்பிட தேவையில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சோதனை களத்துல அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிற இந்த களத்துல ரசூல்ல செஞ்ச அந்த சாலிகான கர்மம் என்ன, அதை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நாங்கள் படிச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ்க்கு 40வது வயசுல இந்த பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். 40வது வயசுல இந்த பொறுப்பை கொடுக்கிறான். அதுக்கு பின்னால 40 வயசுக்கு அந்த பொறுப்பு எடுத்த ரசூலுல்லாஹ் 23 வருட காலங்கள் ஒரு சிறந்த நற்கருமத்தை செய்தார். சிறந்த நற்கருமத்தை செய்தார். அந்த சிறந்த நற்கருமம் என்ன, அந்த நற்கருமத்தில விளைவு என்ன? 23 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் 40வது வயசுல இருந்து 23 வருஷங்கள் தான் அதுக்கப்புறம் வாழ்ந்தார். 63 வயசுல மௌத்தாகினார். அந்த 23 வருட காலங்கள்ல இந்த சோதனை களத்தில ஏமாந்து போகாமல் அல்லாஹ்வுடைய தூதர் பசித்திருந்து விழித்திருந்து தன்னுடைய பிரதேசத்தை எல்லாம் விட்டு ஹிஜ்ரத் போய் தன்னோடு வாழ்ந்த தன்னோடு இருந்த தோழர்கள் எல்லாம் பல்வேறு நெருக்கடிகள், சோதனைகள், பயங்கரமான துன்பங்கள் அத்தனையும் சகித்து கொண்டு இந்த உலகத்தில் அவங்க செஞ்ச நற்கருமம் என்ன, சாலிகான அமல் என்னாண்டா அந்த அமல்ட விளைவு தான் அல்லாஹ் தாலா பாராட்டுகின்ற ஹைர உம்மத்தொன்றை உருவாக்கினார். ஹைர உம்மத்தொன்றை உருவாக்கினார். சாலிகான அமல்ட விளைவு என்ன விளைவு? இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய பாராட்டை பெற்ற அர்ஷில் நிழலிலிருந்து பாராட்டை கிடைக்க பெற்ற ஒரு சிறந்த சமூகம். அதான் அல்லாஹ் சொல்றான், குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டு. 23 வருஷ காலங்கள்ல ரசூல்ல செஞ்ச அமல், அந்த அமல் என்ன, அத ஒரு வார்த்தையில சொல்றதாக இருந்த ரசூல்லா அந்த மனிதர்கள் வேற வேற திசையை நோக்கி வாழ்க்கையை கொண்டு போனாங்க, வாழ்க்கையை நினைச்சு கொண்டு போனாங்க. எதுக்கு பின்னால? இந்த உலகத்துல இதுதான் வாழ்க்கை என்று விபச்சாரத்துக்கு பின்னாலேயும், இன்னொன்று ஆடம்பரங்களுக்கு பின்னாலேயும், கோத்திர குல வேறுபாடுகளுக்கு பின்னாலேயும், இந்த உலகத்துல உழைச்சி ஆடம்பரமாக வாழுகின்றவைகள் அதற்கு பின்னால போனவங்களை ரசூல்லா திருப்பி அங்க பெய்த்து ஏமாந்து போகாதீங்க, இந்த பக்கம் வாங்கண்டு அல்லாட பக்கம் கொண்டு வந்தார். அல்லாட பக்கம் திரும்பி வந்த அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில தொழுகை உயிரோட்டமாக இருந்தது, நோன்பு உயிரோட்டமாக இருந்தது, உறவுகள் உயிரோட்டமாக இருந்தன, அவங்களோட உழைப்பு ஹலாலாக உயிரோட்டமாக இருந்தது. எதுக்காக சம்பாதிக்கணுமோ அதுக்காக சம்பாதிச்சாங்க. உறவுகள் எதுக்காக பலமாக வச்சுக்கொள்ளணுமோ அதுக்காக வச்சுக்கொண்டாங்க. அந்த உறவுகளுக்குள்ள ஷைத்தானுக்கு எந்த விளையாட்டுகளையும் விளையாட விடாமல் பாதுகாத்து கொண்டாங்க. சாலிகான அமல், அந்த சாலிகான அமல் அல்லாட பக்கம் அவங்க வந்தா அவங்களோட வாழ்க்கையில அவங்க செய்த அவ்வளவு நற்கருமங்களும் உயிரோட்டமாக இருக்கு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட தொழுகை உயிரோட்டம் இழந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 நேரம் பாங்கு சொல்றோம், அல்லாஹு அக்பர் என்று. இந்த அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பு, தொழுகைக்கான அழைப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்த அழைப்பு, எவ்வளவு பவர்ஃபுல்லான அழைப்பு. அந்த அழைப்பு பவர்ஃபுல்லா பாங்கு சென்னத்துக்கு பிறகு ஒரு ஜமாத் போய் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி மனுஷர்கள் நாங்க பேத்து கூப்பிடுறது பவர்ஃபுல்லா? எது பவர்ஃபுல்? வாங்குதான் பவர்ஃபுல். ஆனால் அந்த அதானுடைய பவர்ஃபுல் இன்றைக்கு எங்கட சமூகத்துல பவர் குறைஞ்சிருக்கி. என்றா பொருள் என்னண்டா, இந்த சமூகம் அந்த ஹைர இழந்திருக்கிறது, அல்லாஹ் கொடுத்த பாராட்டை இழந்திருக்கிறது. எனவே இந்த சோதனை களத்துல செய்ய வேண்டிய அந்த சாலிகான அமல் என்னண்டா, அல்லாஹ்ட பக்கம் நாங்கள் அவசரமாக திரும்பி வரணும். நாங்க இப்ப வேற வேற பக்கத்தால பெய்த்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு விளங்குது இல்ல. அது எப்ப விளங்கும்? தொண்டை குழியை உயிர் அடைந்ததுக்கு பின்னால விளங்கி வேலல்ல. மறுமையில பேத்து மகிஷர்ல பேத்து அல்லாட முன்னிலையில நின்று விளங்கினத்துல அர்த்தம் இல்ல, பயன் இல்ல, பிரயோசனம் இல்ல, அதெல்லாம் ஏமாந்த நிலை. எனவே இப்பவே நாங்க உணரணும், எங்கட வாழ்க்கை வேறொரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது, வேறொரு திசையை நோக்கி போகுது, எங்கேயோ பேய்த்து முடிய பாக்குது. அதை புரிஞ்சு கொள்ளணும். அத
புரிஞ்சு திரும்பி வரணும். அல்லாட பக்கம் திரும்பி வரணும். திருப்ப நாங்க மீண்டும் அல்லாஹ்வுடைய அந்த பாராட்டை, அல்லாஹ் தாலா அவனுடைய சிறப்பை பெற்றவர்களாக எங்களை மாற்ற வேண்டும். நாங்கள் அதனை இழந்து கொண்டு போவோம். முழு சமூகத்தையும் அல்லாவை நோக்கி நாங்கள் கொண்டு வருவதற்கு எங்களால் முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? கடைசியில கேட்டாங்க இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில என்னைய அனுப்பினத்தின நோக்கத்தை நான் செஞ்சிட்டேனான்னு கேட்டாங்க. ரசூலா கேட்டாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரஃபா மைதானத்துல 1,00,000க்கும் அதிகமான மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்தி, அவங்கள யாரு அவங்கள யாரு வாழ்க்கை என்று வேறு வேறு திசைகளை நோக்கி போனவங்க. வட்டிக்கு பின்னால போனவங்க, விபச்சாரத்துக்கு பின்னால போனவங்க, பெண்களுக்கு பின்னால போனவங்க, ஆடம்பரத்துக்கு பின்னால போனவங்க, மதுவுக்கு பின்னால போனாங்க. இப்படி எதெல்லாம் இன்பம் என்று நினைச்சு கொண்டு போனாங்களோ அதெல்லாம் போனவங்களை ரசூல்ல மாத்தி அல்லாஹ்வுடைய பாராட்டுக்குரியவங்களாக கொண்டு வந்து வச்சுட்டு கேட்கிறாங்க, இப்ப நான் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்னை அனுப்பின நோக்கத்தை நான் செஞ்சிட்டேனான்னு கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. ரசூல் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட பக்கம் அவங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப ரசூல்லா மௌத்தாகி போனாலும் அவங்க அல்லாஹ்ட பக்கம் இருக்கிறாங்க. ரசூல்லா மரணிச்சு போனாலும் அவங்க தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுவாங்க. அல்லாஹ் விரும்புகின்ற நன்மைகளை வாழ வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாராட்டுக்குரியவங்களாக எப்பவும் இருப்பாங்க. இன்றைக்கு நாங்க அந்த நிலைமையில இல்லாட்டியும் குறைஞ்சபட்சம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கணும், அல்லாஹ் உங்களுக்கு கணவனாக என்னை தந்த நோக்கத்தை என்னால நான் உங்களுக்கு செஞ்சிட்டேனா? பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்கணும், உங்களுக்கு வாப்பவாக உம்மவாக என்னை தந்திருக்கிறான் அல்லாஹ், உங்களுக்குரிய அந்த கருமத்தை, உங்களுக்குரிய வேலைகளை, உங்களுக்குரிய விஷயத்த எங்களால நாங்க உங்களுக்கு எங்களை தந்தத்தின நோக்கத்தை நாங்க செஞ்சிட்டோமான்னு அது பொருள் என்ன? உங்களுக்கு தின்ன தந்தது, உங்களுக்கு ஆடம்பரமா விசேஷமாக உடுத்த தந்தது, உங்களுக்கு வித்தியாசமான போன் வாங்கி தந்தது, நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு தந்தது, உங்களுக்கு வீடு கட்டி தந்தது, உங்களுக்கு காசி பணத்தை செலவழிச்சது, அதல்ல அல்லாஹ். அதல்ல. நாங்க உலகத்துல இருக்கிற காலத்துல சில நேரம் குடும்பத்தை விட்டு தூரமாகி உழைப்புக்காக வெளிநாட்டு வேற வேற எங்கேயோ போவோம். அப்படி போனா ஏண்ட மனைவி அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுவாவா? ஏண்ட புள்ளகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமா வாழுவாங்களா? சொல்லேலுமாக இருக்கணும், அவங்கள நான் அல்லாஹ்ட பக்கம் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நான் இல்லாட்டியும், நான் இந்த உலகத்துல இருந்தும் தூரமாக இருந்தாலும், இந்த உலகத்தை விட்டு கபருக்கு போய் வாழ்ந்தாலும், மௌத்தாகி போனாலும், நான் நம்பிக்கையோட போகலும் ஏண்ட மனைவி பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுவார். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போனா அந்த குடும்பத்திட பண்பாடுகள், இபாதத்துகள், மற்ற மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்க்கு பயந்து வாழ்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு நாங்க எங்கட குடும்பத்துல அல்லாஹ்வு தஆலா விரும்புகின்ற நற்கருமங்கள் உயிரோட்டம் இழந்து போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய விருப்பங்களுக்கு மாற்றமான அசிங்கங்களும் எத்தனையோ விஷயங்களும் குடும்பமாக சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை ஃபன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நாங்க சில நேரம் உல்லாசம் என்ற பேர்ல குடும்பங்களாக போறோம். போனா எங்கட புள்ளகள், வயசுக்கு வந்த புள்ளகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோட பண்பாடுகள், உறவுகள், தொடர்புகள், போக்குகள், நீக்குகள் எப்படி இருக்கி? அட பொருள் என்னண்டா, நாங்க இந்த ஹைர இழந்திருக்கோம். இந்த ஹைரை இழந்து கொண்டு வேறு ஒன்றை நாங்கள் ஹைர் என்று நினைச்சு கொண்டு அடைஞ்சு கொள்ள போகிறோம். எனவே குறைஞ்ச பட்சம் நான் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவனாக இருக்கிறேனா? அல்லாஹ் தாலாவுடைய பாராட்டை பெற்ற ஒரு அடியானாக நான் இருக்கிறேனா? அதை எப்படி பார்க்கணும்? நான் தனிமையில் இருக்கிற நேரம், நான் பயணிச்சு போற நேரம், என் வியாபாரத்தில் இருக்கிற நேரம், குடும்பத்தோடு இருக்கிற நேரம் எல்லாம் எனக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கி, அந்த வாழ்க்கைக்காக நான் எப்போதும் என்னைய பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற உணர்வோட நான் என் செயல்பாடுகள் அமைச்சு கொள்றேனா? அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் பாவங்கள் இருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அப்படி இருக்கிற குடும்பம் பாவங்கள், தீமைகள், அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரியதுகள்ல இருந்து ஒதுங்குவாங்க. அல்லாஹ் விரும்புகின்ற விஷயத்துக்கு முன்னுக்கு வருவாங்க. எனவே இன்றைக்கு
இந்த பாராட்டுக்குரிய ஹைரை இழந்து கொண்டு நாங்க நினைக்கிற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இப்ப அந்த வாழ்க்கையில சில அமல்களை செஞ்சு அதுக்கு சாலிகான அமல் என்ற பெயர்களை வச்சுக்கொண்டு நாங்க எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேர்களே, இது ஒரு பொறுப்பு வாய்ந்த இடம். இந்த சோதனை களம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிற சோதனை. என்ன சோதனை? இந்த உலகத்துல எங்களுக்கு முன்னால 2 வாழ்க்கை பாதைகள் முன்னால் இருக்கிறது. ஒன்று இம்மா ஷாக்கிரன் இம்மா கஃபூரா. ஒன்று அல்லாவுக்கு பொருத்தமான, அல்லாவுக்கு நெருக்கமான, அவனுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை பயணம் ஒன்று இருக்கிற, பாதை ஒன்று இருக்கிறது. அதுக்கு மாற்றமான பாதையும் இருக்கிறது. ஆனா நாங்க இந்த பாதையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேர்களே, இது ஒரு உரைக்காக, ஒரு பயானுக்காக உங்களுக்கு முன்னால நான் வச்ச செய்தி அல்ல. இது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு செய்தி. இந்த சோதனை களத்துல குர்ஆன் சொல்லுகின்ற அஹ்சனு அமலா, அல்லாஹ் சொல்றானே, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு சோதனை வைத்திருக்கிறான். அந்த சோதனை யார் சிறந்த கருமத்தை ஆற்றுகிறீர்கள், சிறந்த கருமத்தை ஆற்றுகிறீர்கள். சிறந்த கருமம் என்பது எங்களுடைய முழு வாழ்க்கையும் சிறப்புக்குரியதாக மாறும். என்ன சிறப்பு? அல்லாஹ்வுடைய பாராட்டை, அல்லாஹ்வுடைய ஏற்பை, அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துக்குரிய அசைவுகளாக, நடத்தைகளாக, பார்வையாக, பேச்சாக எல்லாம் மாற வேண்டும். அது மாறுறதுக்கு நாங்க அல்லாஹ்ட பக்கம் திரும்பி வந்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். உண்மையில் அப்படி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த சோதனை காலம் எங்களை அறியாமல் போய் கடந்து முடிந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த காலத்தில் நாங்கள் அந்த சிறப்பை மீண்டும் பெற்றுக்கொள்வது நாங்கள் பெற வேண்டும். எங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ்வுடைய சிறப்புக்குரியதாக மாற்ற வேண்டும். நாங்கள் வாழுகின்ற பிரதேசம், சூழல் அல்லாஹ்வை நோக்கி அழைத்து கொண்டு வரப்பட வேண்டும். இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற சோதனை. இந்த சோதனையில் வென்று விட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த பெருமதியான வாழ்க்கையை அடைந்து கொள்ள வேண்டும். அதுதான் பெருமதியான வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற அதுதான் பெருமதியான வாழ்க்கை என்று நாங்கள் புரிந்து கொண்டால் இது சோதனை களம் என்பதை அனுபவிப்போம். வாழ்க்கையில் சுனாமி வரட்டும், இயற்கை அனர்த்தங்கள் வரட்டும், செயற்கை அனர்த்தங்கள் வரட்டும், பயங்கரவாத பிரச்சனைகள் வரட்டும், எல்லா நெருக்கடிகள் வந்த போதும் நாங்கள் எங்களுக்கு பெருமதியான வாழ்க்கை இருக்கிறது. ஒதுங்க முடியாது, ஓரமாக முடியாது, பின்வாங்கி போக முடியாது. எந்த சோதனைகள் வந்தாலும் நாங்கள் அந்த பெருமதியான வாழ்க்கைக்காக எங்களை தயார்படுத்தியே ஆக வேண்டும். எனவே நெருக்கடிகள் வரட்டும், இயற்கை அனர்த்தம் வரட்டும், செயற்கை அனர்த்தம் வரட்டும், எங்களுக்கு பயங்கரவாத பிரச்சனைகள் என்னதான் வந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் சிறப்புக்குரியவர்களாக வாழுவது எங்களுக்கு முன்னால் கடமை. அப்படி வாழ்ந்தால் மனித சமூகம் எங்களால், அடுத்தவர்கள், அடுத்த படைப்பினங்கள் எங்களால் நன்மை பெறும். அநியாயங்கள், அக்கிரமங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள் அத்தனையிலிருந்தும் மனிதர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த சிறப்பை நாங்கள் விளங்கி கொண்டு வாழ்ந்தால் வல்ல நாயன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்ற உயர்ந்த துவா பிரார்த்தனையோனோ அதற்காக வாழ்வோம். அதற்காக எங்களுடைய காலத்தை செலவழிப்போம். ஏமாந்து போகாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.